கிராக்கர் சாஃப்ட்வேரோட டெஸ்க்டாப் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட் சேல்ஸ் இந்த சேல்ஸ் பேஜ் உங்களுக்கு அது கேட்டகரி வைஸாகவும் இருக்கும். கேட்டகரியில் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட், எக்ஸாம்பிள் பிஜ்லினா பிஜ்லி என்னென்ன பிஜ்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். கிளிக் பண்ணி நீங்கள் குவான்டிட்டி ப்ளஸ் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் கோடு குவான்டிட்டி இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் கோட் டைப் பண்ணி ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் போயிடும். எவ்வளோ குவான்டிட்டியாக கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்படி லைனாக நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ லைனாக ஸோ லிஸ்ட்டில் படிக்க நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டு போய்க்கலாம். ப்ராடக்ட் கோடு என்னென்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு டேப் கொடுத்துட்டு அந்த கர்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குவான்டிட்டிக்கு போயிடும். என்ட்ரு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் அங்கே அடிக்கிற குவான்டிட்டி அங்கே வந்துடும். இது வந்துட்டு கேஷ் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னு. இப்போ அவங்க பேலன்ஸ் 3000 கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு மோட் ஆஃப் பே கேஷ் கொடுத்தாங்கன்னா கேஷ், இல்லை யூபிஐனா யூபிஐ கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் பேஜ் போயிடும். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ்க்கு வந்துட்டு அமேசானில் ப்ளூடூத் பிரிண்டர் இருக்குது. நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலுமே ப்ளூடூத் கனெக்டர் இருக்குது. அது வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் பேஜ் போயிடும். பிரிண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் செட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பண்ணும்போது பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் அந்த 2000 ரூபா பிரிண்டரு இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும். இதுதான் உங்களுக்கு பிரிண்ட் காப்பி. உங்களுக்கு லோகோவோட பிரிண்ட் ஆகி வந்துடும் பில் காப்பியில். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் வெர்ஷனும் இருக்குது. மொபைல் வெர்ஷன் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முடிச்சோன்னே நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நியூ சேல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் லைனாக சேல்ஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். ஏதோ எடிட் பண்ணணுன்னா இங்கே ஆக்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம்.